அடுத்து ஜாமெட்ரியில் இன்னொரு ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போம். இதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து a vertical stick of length 6 meter cast a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower cast a shadow 28 meter long. Using similarly find the height of the tower. இதுதான் கொஸ்டின். அதாவது ஒரு ஸ்டிக்கு, இது வந்து ஒரு ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கு இந்த நீளம் வந்து 6 மீட்டர் உள்ள அந்த ஸ்டிக்கு நமக்கு வந்து வெயிலில் வைக்கும்போது அதோடைய ஷேடோ வந்து 4 மீட்டர் நீளத்தில் ஒரு நிழல் கிடைக்குது. ஓகே, அப்போ நமக்கு அதில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஏபிசின்ற ட்ரையாங்கிள். 6 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய கம்பை இப்படி குத்தனை நம்ம வைக்கும்போது அந்த வெயில் இந்த நிழல் வந்து 4 மீட்டர் உள்ள நிழல் நமக்கு தூரத்துக்கு நிழல் கிடைக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறோம்னா, ஒரு டவர் இருக்குது. அந்த டவருடைய உயரம் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த வெயில் அடிச்சுட்டு இந்த டவர் வந்து 28 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஷேடோ கொடுக்குது, ஒரு நிழலை கொடுக்குது. அப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை வந்து PQRன்னு வச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு கம்பை வச்சு ட்ரையாங்கிளை வந்து ABCன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் போதும். இப்போ இது பாருங்கள், இது வந்து ஸ்டிக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். அப்போ இது வந்து எவ்வளவு, 90 டிகிரி. அதே மாதிரி டவர் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதுவும் 90 டிகிரி. ஓகே, நமக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் PQR. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் வந்துருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஏபி ஆங்கிள் ஏபிசி equal to 90 degree and triangle PQR angle PQR equal to 90 degree. ஏன்னா ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்குது, டவரும் சரி இந்த ஸ்டிக்கும் சரி. அடுத்து என்னன்னா, இந்த சூரியனுடைய ஒளியில் அந்த வெயிலில் வந்து அந்த ஷேடோ வந்து ஒரே நேரத்தில் கிடைக்கிறதுனால அந்த ஷேடோவோட ஆங்கிள் வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும், சேம் ஷேடோவாக இருக்கும். ஓகே,